என் பேர் அஜய். நான் விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணூர் தாலுக்கா, சரவணம்பக்கம் கிராமம். நான் கோயம்பேட்டில் வந்து 4 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். நான் விஜய் தீவிர ரசிகர் நானு. நான் வந்து நாங்க எல்லாம் வேனில் போனோம். நாங்க 14 பேர் போனோம் வேனில். நாங்க நைட்டு வந்து 8 மணிக்கு கிளம்புனோம். மறுநாள் காலையில நான் மாநாட்டில் 8 மணிக்கு இருந்தோம். 8 மணிக்கு மறுநாள் காலைல 8 மணிக்கு இருந்தோம். நான் வந்து இந்த கேமரா ஓரமா நின்னு இருப்பேன். கேமரா ஓரமா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவேன். ஓடுனோனே பவுன்சர் என்னை தூக்கி கீழ போட்டுருவாங்க. கீழ போட்டவுடனே நான் வந்து சரி இத தூக்கி போட்டாங்கன்னா நான் சால்வா நம்மன்னு இது ஒதுங்கிட்டேன். இத ஒதுங்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத இதெல்லாம் இட்டுன்னு போறாங்க. தளபதி மேலலாம் கேஸ் குடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. நாங்க போன 14 பேரு வேன்ல வச்சு நாங்க 14 பேர் போனோம். இதுமாரி தேவையில்லாத தளபதி பத்தி தப்பா கமெண்ட் பண்ணக்கூடாது. இது நான் தான் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். இது நான் தான் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். தேவையில்லாத வந்து நியூஸ்லாம் போட்டுன்னுருக்காங்க. அதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. இப்ப நான் போடுற நியூஸ இதையெல்லாம் நம்புங்க. தேவையில்லாத இதெல்லாம் இதுமாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. இது கீழ விழுந்தது நான் தான் இது. இது வந்து வேற ஒருத்தன்னு சொல்லின்னுருக்காரு. அது அவரு இல்ல அது. இது கீழ விழுந்தது நான் தான். ஆனா ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல. தளபதி மேல இதுமாரிலாம் குற்றச்சாட்டுலாம் குடுக்குறாங்க. அது எப்படி தான் குடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இத வந்து தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. இது நான் வந்து கிளம்பும்போது அந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல டவரே கிடைக்காது. அவங்க எப்படி பேசியிருப்பாங்க, நாங்க வந்து கொஞ்சம் தூரம் எட்டைய கொஞ்சம் எடைய வரும்போது தான் டவரே எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த அம்மா தேவையில்ல இதிலே சொல்லும்போது தெரியும் உங்களுக்கு, இது அவங்க பொய் சொல்றாங்கன்னு. அந்த இடத்துல மாநாட்டில இருக்கும்போது அவங்க வந்து பொய் சொல்றான்னு சொல்றாங்க. இது வந்து இது நம்பிடாதீங்க. அந்த இடத்துல எப்படி டவரே கிடைக்கல. நான் என் ஃபோனே டவர் கிடைக்கல. யார் ஃபோனும் அங்க எவ்வளோ கூட்டம் இருந்தது. அது யாருக்குமே டவரே கிடைக்கல. எப்படி அவங்களுக்கு மட்டும் தனியா டவர் கிடைச்சிக்குதுன்னு தெரியல. அவங்க பையன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்களாம். இதுவரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டுப்பேன். அன்னைக்கு மறுநாள் காலையில வந்ததுன்னு இது நான் தான் எல்லாருக்கும் தெரிவிச்சிருப்பேன். அது நான் திருப்பி அவங்க போட நான் திருப்பி இந்த ரீல்ஸ் பண்ணி போட்டுனே இருந்தேன். அதெல்லாம் பாருங்க. அது எங்க அம்மாட்ட வந்து வீட்ல சொன்னேன். ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? வந்தேன். இல்லம்மா நான் கிட்ட போனேன். எனக்கு ஆர்வமா நான் கிட்ட போனேன். கிட்ட போனோடனே அவங்க என் பவுன்சர் தூக்கி கிடச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவே எங்கள் அம்மாவை தப்பாக எதுவும் சொல்லக்கூடாதும்மா. இது வந்து நான் தான் புகுந்தேன். நான் தீவிரமான விஜய் ரசிகர். எனக்கு தளபதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என்னால் தளபதிக்கு வந்து நான் எதுக்கு வேணால் நிற்பேன். அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்க. நான் வந்து எங்கே வேணால் பேட்டி சொல்லுவேன். இதை நான் தான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். எல்லாமே ஆதாரம் இருக்குது. என் ஃபோட்டோ, அந்த ரேம்ப் மேலே நான் இருக்கிற வீடியோ எல்லாம் ஆதாரம் இருக்குது இதில். நான் இந்த சட்டை இந்த துண்டு அந்த தொங்கினு கம்பி பிடிச்சி தொங்கி நிற்பான். இந்த துண்டு கூட தெரியும் பாருங்க. கட்சிக்காரங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நான் சொன்னேன். அவன் எல்லாம் அப்புறமா கொஞ்சம் இதுவும் இல்லை. அப்புறமா இன்றைக்கி சாயந்தரம் தான் எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. குஷி அந்த அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணி என்னப்பா எப்படிப்பா நல்லா இருக்கிறாப்பா கேட்டேன். நல்லா இருக்கிறேண்ணா. என்னப்பா வீட்டில் எல்லாம் எப்படி பார்ப்பீங்க? நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பேசினார் குஷி அந்த அண்ணன். குஷி அந்த அண்ணன் பேசினோடனே சரிப்பா தளபதி இதுமாரி பண்ணிட்டாங்க. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு சாட்சி எல்லாமே இருக்குதுப்பா. நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நான் தான் ப்ரூவ் பண்ணி இது எங்கே கூட்டின்னு போனாலும் நான் தான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். இதை யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டுன்னு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது. தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அவங்கள. எதுக்கு வேணால் நான் தயார். நான் எதுக்கு இது பண்ணாலும் தயார் தாங்க கொடுக்குறேன். எதுக்கு வேணால் நான் தயாராக இருப்பேன். பாயிண்ட் இருக்கும்போது நான் தளபதி வருவார். தளபதி வரும்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த தளபதி எனக்கு வந்தவொடனே அவர் ரொம்ப இதாகிடுச்சு வர. அந்த ஆர்வத்தில் நான் மேலே ஏறிடுவேன். மேலே ஏறிட்டோன்னே எனக்கு வந்து அவர் வந்தவொடனே எனக்கு ஒரு இதாகிடுச்சு வர. இப்போ தளபதி பார்த்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தளபதிட்டு ஓடுவேன். நான் ஓடும் போது நான் பவுன்சர் எனக்கு தள்ளி விட்ருவாங்க. நான் கெட்டியமாக கம்பியை பிடிச்சிக்குவேன். ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலை. தயவு செஞ்சு இது யார் அவங்க சொல்கிறத யாரும் நம்பாதீங்க. இதை நான் தான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என் ஏர் ஸ்டைல் கூட பாருங்கள். நான் அந்த மண்டை கூட எல்லாம் பாருங்கள் எனக்கு தெரியும். அது நான் தான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். அவன் பின்னாடி பாருங்க பங்கு விட்டுனுக்கிறான். தேவையில்லாத நியூஸ் எல்லாம் இதுக்கு தான் போடுறேன்னே தெரியல அந்த பையன். இது யார் பண்ணுறது? இது வந்து இதில் எல்லாமே நான் தான் பண்ணேன். இந்த மாநாட்டிலேருந்து ரேம்ப் ஒன்று ஓடும்போது இது எல்லாமே நான் தான் பண்ணேன். ஆனால் தேவையில்லாத இது பண்ணுகிறாங்க. இது வந்து எதிர்கட்சிக்காரங்க தான் இது பண்ணுகிறாங்க. இது வந்து யாரும் அந்த எதுக்கு தான் தளபதி பேர் இப்படி கெடுக்கிறாங்கன்னு தெரியல. இதை வந்து நான் ப்ரூஃப் எங்கே வேணால் வந்து சொல்லுவேன். இதை நான் தானு எங்கே இட்டு போனாலும் நான் தளபதியை பற்றி தப்பாக சொல்ல மாட்டேன். எல்லாம் நினைப்பாங்க இவன் தளபதி பற்றி எதனா இது குறை சொல்லிவிடுவான், அதை சொல்லிவிடுவானு. என் தளபதியை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். நான் என்றைக்கு இருந்தாலும் எங்கே இட்டு போனாலும் என் தளபதியை நான் பற்றி சொல்லுவேன், பேசுவேன்.